காபிருக்கு கூட கொஞ்சம் மேலே தான். ஆனால் முனாஃபிக்குக்கு அதை விட படுபயங்கரமான நரகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மோசடி பேர்வழிகளிலிருந்து தப்பிக்க நம்ம என்ன செய்ய? ஒரு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நம்ம செய்யும்போது அந்த வியாபாரத்தில் எந்த காலத்திலும் நான் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. சாதாரண மளிகை கடையில் நான் ஜாமா வாங்குறதுல இருந்து பெரிய அளவுக்கு நான் பண்ணுற பிஸ்னஸ்லையும் மோசடி ஆயிடக்கூடாது. தான் பொருளாதாரத்தில் எந்த வகையிலும் பிறரால் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்று ஒருவர் நினைத்தாரேயானால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒருத்தர் சஹாபி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே, சம்பாத்தியம், பயங்கரமான முன்னேற்றம், நிறைய வருமானம், அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைவான வாழ்க்கை வாழக்கூடியவர். சரி, பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோன்னு சொல்லிட்டு கூட்டாளிகளை சேர்த்து கொள்வார். ஒரு பார்ட்னராக இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு உண்டான ஹக்கை அவருக்கு கொடுத்துட்டு நமக்குண்டான ஹக்கை நாம் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் வியாபாரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி போவோன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அவர் நம்பக்கூடிய ஒரு ஆளை பார்ட்னராக சேர்ப்பார். அந்த பார்ட்னருடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு சொன்னால், சரி 2 பேரும் சேர்ந்து நம்ம இது பண்ணுவோம், உனக்கு கிடைக்கிறது உனக்கு, எனக்கு கிடைக்கிறது எனக்கு, அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு 2 பேருமே முயற்சி செய்து வியாபாரம் செய்து அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தான பொருளீட்டுகிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேருக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் இவனுக்கு இவ்வளோ கிடைக்குது, நமக்கு இவ்வளோ கிடைக்குது, ஏன் நமக்கு கொஞ்சம் கூட கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றத்தை இப்லீஸு ரொம்பவே சிறப்பாக வச்சு செய்வான். அந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்தின உடனேயே தன்னுடைய நண்பரின் மீது லேசான சந்தேகம் ஏற்படும். ஒருவேளை அவன் நமக்கு தெரியாமல் எதையாவது ஒன்று எடுக்கிறானோ, நமக்கு தெரியாமல் நமக்கு வர்ற லாபத்தை சுருட்டுறானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்படும். சில நேரத்தில் 2 பேருமே நியாயமாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பேராசை அப்படின்னு சொல்லி வரும்போது நல்ல நண்பராக இருக்கக்கூடியவர் அந்த பணத்தின் மீதுள்ள ஆசையில் கொஞ்சம் கொஞ்சமாக தடம் மாறுவார், தடம் மாறி பயணிப்பார். இங்கே இப்படி ஒரு சந்தேகம், இங்கே இப்படி ஒரு கேடுகட்ட தன்மை, மொத்தத்தில் அழகான ஒரு தெளிந்த நீரோடையை போன்று சென்ற அவங்களுடைய கூட்டு வியாபாரம் கடைசியில் சின்ன பின்னமாகி பெரிய அளவுக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டு இன்னொருத்தன் மோசடி பேர் வழியாக ரொம்பவே சிறப்பாக வாழ்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். பொதுவாக பொருளாதாரத்தில் ஒருத்தன் மோசடி செய்யும்போது மனம் ஒப்பாது. கீரை கட்டை வாங்கிட்டு வந்தோம், பார்க்கும்போது அரைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, வீட்டுக்கு கட்டை பிரித்து பார்த்தா உள்ள அழுகின கீரையை வச்சுருக்கிறான், ஒன்றுக்காவாத பூச்சி அரிச்ச கீரையை வச்சுருக்கிறான்ன்ற நம்முடைய மனம் என்ன மாதிரி பாடுபடும். நிறைய பழங்களில் அந்த மோசடி நடக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டி பழங்களில் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, மேம்போக்கா பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். மீனில் ரொம்பவே நடக்கும், மீன் மோசடி ரொம்பவே அதிகமாக இருக்குது. மீன் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக 1-2 மீன் இருக்கும், அப்புறம் போட்டு தரும்போது நொந்து நூடுல்ஸாக போன மீன்களை அந்த நல்ல மீனோட சேர்த்து கொடுத்துருவான். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு அளவீடு மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, மோசடி பேர்வழிகள் உண்மையிலேயே பயங்கரமானவர்கள். பொய்மை, திருட்டு, எல்லா வகையான கேடுகட்ட தன்மைகளும் அவங்கள்ட்ட குடிகொண்டிருக்கும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசடி செய்பவனை முனாஃபிக்குன்றாங்க ரசூலுல்லாஹ். முனாஃபிக்குக்கு நரகத்தின் அடித்தட்டு, அந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்கப்பட்ட பாவம் நயவஞ்சகத்தனம் என்பது. காபிருக்கு கூட கொஞ்சம் மேலே தான், ஆனால் முனாஃபிக்குக்கு அதை விட படுபயங்கரமான நரகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மோசடி பேர்வழிகளிலிருந்து தப்பிக்க நம்ம என்ன செய்ய? ஒரு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நம்ம செய்யும்போது அந்த வியாபாரத்தில் எந்த காலத்திலும் நான் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. சாதாரண மளிகை கடையில் நான் ஜாமா வாங்குறதுல இருந்து பெரிய அளவுக்கு நான் பண்ணுற பிஸ்னஸ்லையும் மோசடி ஆயிடக்கூடாது.
தான் பொருளாதாரத்தில் எந்த வகையிலும் பிறரால் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்று ஒருவர் நினைத்தாரேயானால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒருத்தர் சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சஹாபி இப்படியே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வாழ்வாதாரம் யாராலும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, அதற்கு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். கேட்ட உடனே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அழகான ஒற்றை வார்த்தை வசீஃபாவை சொல்லி கொடுப்பாங்க. ஒற்றை வார்த்தை வசீஃபா எல்லார் வாயிலையும் வருவது. மாஷா அல்லாஹ், எல்லார் வாயிலையுமே வந்துடும். அரபி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சரியாக பேச முடியாதவங்களுக்கு கூட என்ன செஞ்சிடும், வந்துடும். லா ஹிலாபா சொல்லுங்க, லா ஹிலாபா, லா ஹிலாபா, அவ்வளோதான். ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் போடுறேன் என்னென்ன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்பின் செலவாத்துக்களை மறந்துடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முன்பின், ஏன்னா எப்போ நீங்கள் செலவாத்தை ஓதுறீங்களோ, நான் சொல்லுவேன், எந்த வசீஃபாவை நீங்கள் ஓதுனாலும் சரி, எந்த துவாவை நீங்கள் ஓதுனாலும் சரி, அல்லாஹ்வுடைய கருணையினால, ரசூலுடைய துவா பரக்கத்தினால கண்டிப்பாக கிடைச்சிடும். அந்த வசீஃபா பலன் தந்துடும். அதனால் செலவாத்தை மறக்காதீங்க. செலவாத்து முன்பின் 3 முறை ஓதிட்டு லா ஹிலாபா, லா ஹிலாபா, லா ஹிலாபா, லா ஹிலாபா அப்படின்னு 100 முறை ஓதுங்க. ஓதிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிங்க. அதில் எந்த காலத்திலும் பிறரால் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீங்க, மோசடி செய்யப்பட மாட்டீங்க. மோசடி எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாவுக்காக கேட்குறோம், அந்த மோசடி எண்ணத்தை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எரிஞ்சிருங்க. உங்களுடைய மோசடி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாளை மறுமையில் உங்களுடைய பின்துவாரத்தில் ஒரு பெரிய கொடியை அல்லாஹ் தஆலா சொருகச் செய்து இந்த அளவுக்குள்ள மோசடிக்காரன்னு சொல்லி உங்களை அடையாளப்படுத்துவான். அந்த இழி அவமானம் நமக்கு தேவையில்லை. வாழும் காலமெல்லாம் நல்ல தூய்மையான மனம் உள்ளவங்களாக இருப்போம். 4 பேர் நல்லபடியாக வாழணும், நானும் வாழணும், என் பிள்ளைங்களும் வாழணுன்ற தூரநோக்கு சிந்தையோடு வாழ்வோம். எல்லாரிடத்திலும் நல்ல பேர் எடுத்து நல்ல மௌத் அடைவோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்யட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக நம்முடைய ஈமானின் உயர்வுக்கும் உறுதிக்கும் தக்வாவுக்கும் இகபர வாழ்க்கைக்கும் துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.